வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஏகேஎஸ் விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கிருத்திகை நேற்று புதன்கிழமை என் பையன் வந்து பன்னீர் கிரேவி வேணும்னு ரொம்ப அடம்பிடிச்சி கேட்டதால் சரி பன்னீர் கிரேவி செய்யலான்னு அவனுக்கு பன்னீர் கிரேவி செஞ்சோம். பன்னீர் கிரேவி அம்மா சாப்பிட மாட்டாங்க, அதனால் அவங்களுக்கெல்லாம் வெஜிடபிள் போட்டு குருமா வச்சாச்சு. எல்லாமே சாப்பாடெல்லாம் செஞ்சு சாமியுமே கும்பிட்டாச்சு. சரி ஈவினிங்காக வந்து போலி செய்யலான்னு சொல்லிவிட்டு தேங்காய் பூரணம் வச்சு போலி செய்யலான்னு சொல்லி போலி செஞ்சோம். கொஞ்சம் வெல்லம் வந்து கொஞ்சம் டார்க்காக இருந்ததால் போலியில் இருக்கிற மசாலா எல்லாமே டார்க்காக வந்தது. பட் ஆனால் டேஸ்ட்டாக இருந்தது. போலி செஞ்சு சாப்பிட்டோம். சரி ஈவினிங்காக வந்து கிருத்திகை முருகர் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு குமரக்கோட்டத்துக்கு போனோம். நல்லா சாமி நல்லா அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. வெள்ளை கலரில் அவருக்கு பட்டு வேஷ்டி மாதிரி கட்டி பூ அலங்காரம்லாம் செஞ்சு ரொம்ப அழகாக இருந்தது. சாமி முருகரையும் தரிசிச்சுட்டு வந்தோம். அங்கே கிருபானந்த வாரியாரோட சிலையுமே இருந்தது. அதையுமே பார்த்துட்டு கடைங்கள்லாம் இருக்கும். எப்போவுமே இந்த கடைலாம் வந்து பர்மனண்ட்டான கடை. ஸோ எப்போவுமே இருக்கும். இங்கே தான் வந்து நான் விநாயகர்லாம் வாங்கிட்டு போவேன் வீட்டுக்கு வச்சு பூஜை பண்ணுறதுக்கு. ஸோ எல்லாமே இருக்கும் இங்கே. முருகர் படம், விநாயகர் சிலை, அதுக்கப்புறம் மஞ்சள் இலைக்கிற கல்லுங்க, மயில் இறகு, குழந்தைங்களுக்கு மயில் இறகு வாங்கி கொடுத்தா ரொம்ப நல்லது. ஸோ அந்த மாதிரி மயில் இறகு எல்லாமே விற்றுது. ஸோ சாமியுமே பார்த்துட்டு பிரகாரத்தை சுற்றி வந்தோம். பிரகாரத்தை நம்ம சுற்றி வரும்பொழுது ஒரு இடத்துல கேட் போட்டிருப்பாங்க. அந்த கேட் வழியாக நம்ம போனோன்னா காமாட்சியம்மன் கோயில், இந்த கேட் வழி தான் கதவு இருக்குது இல்லைங்களா, காமாட்சியம்மன் கோயிலில் போகலாம். இது பகல் நேரத்தில் போனால் ஈஸியாக போயிடலாம். நைட் டைமில் போகிறது கொஞ்சம் நமக்கு கஷ்டமாக இருக்கும். பகல் நேரத்தில் இந்த கதவு வழியாகவே நம்ம பின்னாடி பக்கமாக போய் காமாட்சியம்மன் கோயிலுக்குமே போயிடலாம். ஸோ நாங்களும் எப்போவுமே போயிருக்கோம் பகல் டைமில். ஸோ சாமியை நல்லா சுற்றி பார்த்தாச்சு, பிரகாரத்தையும் சுற்றி வந்தாச்சு, பிரசாதம் வாங்கினோம். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே அகல் விளக்குலாம் ஏற்ற அலோடு இல்லை. இந்த விளக்கு தான் இருக்குது இல்லைங்களா, இந்த விளக்கு அகண்ட தீபம் இது எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். நெய் வாங்கி அதில் ஊற்றலாம். நம்ம சாமியை பார்த்துட்டு வீட்டுக்கும் கிளம்பியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.